சார் முந்தா நேத்து ஒரு அறிவிப்பு வந்துருந்துச்சு பாஜகல இருந்து. 10 ஆண்டுகள் குறைந்தபட்சம் இருந்தா தான் தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியும். பாஜகல உறுப்பினரா இருக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை அதுல இருந்துச்சு. ஆனா பார்த்தா அப்படி நயினார் 8 வருஷம் ஒருத்தர் தான் தாக்கல் பண்ணாருங்கனால வந்து நிபந்தனை தளர்த்திட்டாங்க. இல்ல அப்படியுமே அது பண்ண முடியாது. நீங்க தகுதி இல்லைன்னு நீங்க கோர்ட்ல அர்த்தமா? போய் கேஸ் போட்டுருங்க. இல்ல சார். உங்களுக்கு என்னங்க அதுல பிரச்சனை? நீங்க ஒரு நிபந்தனை வச்சிருக்கீங்க. அந்த ஸ்டாலின் என்னுடைய குடும்பத்துல இருந்து இனிமே யாரும் அரசியலுக்கு வர மாட்டான்னு சொல்லிருக்காங்க. அந்த பேட்டி இருக்கா இல்லையா பாத்துங்க. இல்ல கட்சி உத்தரவா ஏதாவது இருக்கா? கட்சி விதியா ஏதாவது இருக்கா? வந்து நான் வந்து இனிமே நான் வந்து எம்எல்ஏ ஆக மாட்டேன், அமைச்சர் ஆக மாட்டேன், என்னோட சீனியர்லாம் இருக்காங்க சொல்லிருக்காங்க. தனிநபர் சொல்லிருக்காங்க, மாறிக்கிறாங்க. ஓகே. கட்சி நிபந்தனை, கட்சி விதி அப்படி ஏதாவது இங்க விதி கொடுத்துட்டு அது இல்லைங்கும்போது ஒரு கேள்வி வருதுல. அவங்களுடைய சௌரியம் உங்களுக்கு வேணா போய் கேஸ் போடு. இல்ல சார், நீங்க ஒரு விதி வைக்கிறீங்க, ஏன் நீங்களே அதை கடைபிடிக்கிறீங்க? அவங்க சௌரியம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாத்திட்டு பண்ணலாம் தாராளமா. அவங்க மாத்திட்டு பண்ணுவாங்க, மாத்தாம பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க யாரை கேட்டீங்க இது வரைக்கும்? இல்ல எதுக்காக அப்புறம் அப்படி ஒரு அறிவிப்பு? அவங்க சௌரியம், அவங்க கட்சி. இல்ல ஒருவேளை குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு யாரோ இத மாதிரி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவங்க சொல்லிட்டு செய்றாங்க, சொல்லாம செய்வாங்க, நியமனம் பண்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நயினாருக்கு எதிரா இப்படி ஒரு வேணும்னே இப்படி ஒரு அறிவிக்கை வெளியிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படி ஏதாவது முயற்சி நடந்துச்சு. அப்ப நயினார் எப்படி தலைவர் ஆவாரு? அதையும் தாண்டி வந்துட்டாரு. அப்படியே எல்லாரும் வந்தற கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு குழந்தை கூட இல்ல, வேற ஏதாவது இன்னும் பிறக்கவே இல்ல. அதாவது உங்க கேள்வியில எவ்வளவு இல்லாஜிக்கலா இருக்குன்னு பாருங்க. நீங்க பொழுது போகாம 4 கேள்வி கேட்கணுங்கிற முடிவு பண்ணிருக்கீங்க. ஏன்னா நீங்க சொல்றீங்க நயினார் தாக்கல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக முயற்சியா குட்டை கொலை பண்ணு. எல்லாரும் ஒண்ணு மண்ணா வந்தாங்க. அதையும் தாண்டி பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் அகில இந்திய தலைமை மீறி வந்து நயினார் கொண்டு வருவாங்களா? இல்ல அகில இந்திய தலைமை உத்தரவுக்கு இணங்க வந்திருக்காங்க. ஒருவேளை இங்க ஏதாவது இப்படி ஒரு குட்டை குழப்பற வேலை நடந்துருச்சோன்னு கேக்குறேன். எங்க ஸ்டேட் லெவல்ல யாரு? ஏன்னா இப்படி தமிழ்ல தான் அறிவிப்பு வெளியாயிடுச்சு. ஆமா, அப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகலைன்னா கூட யாரும் இந்த கேள்வியே வந்திருக்காது. இப்படி கேள்வி கேட்டுட்டே இருங்க, தனியா உட்காந்துங்க, கேமரா பாத்துங்க, இப்படி பண்ணிட்டாங்க பண்ணா கேட்டுட்டே இருங்க. வருங்கால சந்ததிகள் உங்களை யாரா பதில் சொல்லலாம். அவங்க கட்சி அவங்க விதி தான் சார். ஆனா அந்த விதி கரெக்டா அந்த கட்சி கடைபிடிக்குதான் வெளியில இருந்து பார்க்கலாம். எந்த விதி? திமுகவுல செயல் தலைவரோட பதவி எப்ப உருவாக்கப்பட்டு சொல்லுங்க. ஸ்டாலினுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஆமா சார். அந்த விதியை புதுசா உருவாக்கி அதே மாதிரி தான் இங்கயா? அதேதான், அதான் சொல்றேன். அவங்களுக்கு ஏத்த மாதிரி விதியை அவங்க தான் விதியை உருவாக்குறாங்க, விதியை மாத்திக்கிறாங்க. அங்க ஒரு தேவை வந்துச்சு. ராஜா அவர்கிட்ட என்ன கேட்டீங்க? ஏன்பா ஏலம் போட்டீங்க? நாங்க தான் பாலிசி டீச்சர். ஏன்பா முந்தினவருக்கே முன்னுரிமை கொடுக்கறீங்க? எங்க பாலிசி டீச்சர்? கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.